நான்ஸ்டிக் தோசை கல்லில் தோசை ஊற்றி சாப்பிட்டேன், அதுல இருந்து ஃபீவர் வந்துச்சு டாக்டர் அப்படின்னு யாராவது இனிமேல் ஒரு பேஷண்ட் வந்து சொன்னா, இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு, இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னா இது வரைக்கும் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இனிமேல் அப்படி கேட்கக்கூடாதான். ஏன்னா டெஃப்லான் ஃபீவர், டெஃப்லான் ஃப்ளூ அப்படின்னு ஒரு கண்டிஷன் இப்போ புதுசாக யூஎஸ்ஏல டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. 3600 பேஷண்ட் இது வரைக்கும் டெஃப்லான் ஃப்ளூ அப்படின்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, நம்ம நான்ஸ்டிக் தோசைக்கல், நான்ஸ்டிக் பாத்திரத்துல பாலி டெட்ரா ஃப்ளூரோ எத்திலீன், பாலி ஃப்ளூரோ டெட்ரா எத்திலீன் ரெண்டுல ஏதோ ஒண்ணு அதுல வந்து கோட் ஆயிருக்கான். அதை நம்ம ஹை ஃப்ளேம்ல யூஸ் பண்ணும்போது அந்த ஃபியூம்ஸை நம்ம உள்ள சுவாசிச்சோம்னா நமக்கு ட்ரை காஃப், உடம்பு வலி, ஃபீவர் இதெல்லாம் ஏற்படுதான். இதுக்கு பேர் தான் டெஃப்லான் ஃப்ளூ. ஸோ இனிமே நம்ம நான்ஸ்டிக் தோசைக்கல், நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்றதெல்லாம் குறைச்சிக்கணும். அதுக்கு பதிலாக கேஸ்ட் அயன், இரும்புல செஞ்ச பாத்திரங்களை யூஸ் பண்ணணும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. நம்ம 90s கிட்ஸா இருக்கும்போது நம்ம டிவியில பார்த்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே கெடுதல் விளைவிக்கக்கூடியதா தான் இப்ப இருக்கு. மேகி நூடுல்ஸ், பெப்சி, கொக்கோ கோலா, அதுவும் இந்த சன்ஃபிளவர் ஆயிலுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் பாருங்க. இதை யூஸ் பண்ணா மட்டும்தான் உங்க ஹார்ட்டை பாதுகாக்க முடியும்னு. ஆனா அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இப்ப கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் எல்லாம் ரைஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி தோசைகள்ல ஒட்டவே ஒட்டாது, மொறுமொறுன்னு வரும், கிறிஸ்பியா வரும்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு நான் வீட்டுல சண்டை போட்டிருக்கேன். இந்த நான்ஸ்டிக் தோசைகள் வாங்க அப்படி சின்ன பையனா இருக்கும்போது. இப்ப அதெல்லாம் கெடுதல்னு தெரியுது நமக்கு.